2024ஆம் ஆண்டு இதே நாளில்தான் நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார். பிரதமராக 12 ஆண்டு காலத்தை நிறைவு செய்துள்ள நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் உறுதியான அர்ப்பணிப்பு, தொடர்ச்சியான முயற்சிகளால் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகால சேவையின் மூலம் ஒரு தேசம் எவ்வாறு வளர்கிறது, கட்டமைக்கப்படுகிறது என்பது எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நலத்திட்டங்கள் வழங்கும் முறையில் ஒரு அமைதியான புரட்சி நிகழ்ந்துள்ளது. நேரடி பண பரிமாற்றம் மூலம் 50 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி பயனாளிகளை நேரடியாக சென்றடைந்து நிதி கசிவுகளை குறைத்து வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தி உரியவர்களுக்கு உதவி சென்றடைவதை உறுதி செய்துள்ளது. இந்தியாவில் 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர். இது ஏறக்குறைய பாகிஸ்தானின் மொத்த மக்கள் தொகைக்கும் தென் அமெரிக்காவின் மக்கள் தொகையில் பாதிக்கும் சமமானதாகும். மேலும் பிரிட்டன் தவிர்த்த மேற்கு ஐரோப்பாவின் மக்கள் தொகையை விடவும் இது அதிகம். இரண்டாயிரத்து 4-14 காலகட்டத்தில் சராசரி பணவீக்கம் 8.1% இருந்த நிலையில் 2014-25 காலகட்டத்தில் அது சுமார் 5.1% இருந்தது. குறைவான பணவீக்கம் குடும்பங்களின் வருமானத்தை பாதுகாக்கவும் முதலீட்டை ஊக்குவிக்கவும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கவும் உதவுகிறது. ஜிஎஸ்டி இந்தியாவை ஒரு ஒருங்கிணைந்த தேசிய சந்தையாக மாற்றியுள்ளது. 2025 நிதியாண்டில் 22 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான சாதனை அளவிலான வசூல், மாநிலங்கள் மற்றும் துறைகள் முழுவதும் வலுவான இணக்கம், மேம்பட்ட முறைப்படுத்தல் மற்றும் அதிகரித்த பொருளாதார திறனை பிரதிபலிக்கிறது. ஜன்தன் கணக்குகள் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் முதல் குழாய் வழி குடிநீர் இணைப்புகள், டிஜிட்டல் சேவைகள், வீட்டு வசதி மற்றும் சுகாதாரம் வரை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கடந்த 12 ஆண்டுகளில் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையையும் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை நலத்திட்டங்கள் சென்றடைவதன் மூலம் ஜன் சேவா என்ற மக்கள் சேவை எனும் தொலைநோக்கு பார்வை அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வலுவூட்டப்பட்ட இந்தியாவை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. 2014, 2019, 2024 மற்றும் தற்போதும் தொடர்ந்து நடைபெற்று வரும் தேச கட்டமைப்பு மற்றும் சேவையின் 12 ஆண்டுகால பயணம் இதே வார்த்தைகளுடனேயே தொடங்கப்பட்டு தொடர்கிறது.